अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षणातषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சுவாமியினுடைய தனியன் முடிவில் சேவிக்கக்கூடிய கிரந்தங்களினுடைய முடிவில் சேவிக்கக்கூடியதானது இந்த கவிதார்க்கிக சிம்ஹாய. அதனால் அவருடைய கிரந்தங்கள்னால நாம் பயன்பெற்றதுனால அப்படி எல்லாரும் அவர் கிரந்தத்தை அணுகி, அவர் அணுகின்னு இல்லை, அவருடைய கிரந்தத்தை அணுகிறதுன்னா ஐயோ அது சததூஷணியாச்சே, தத்துவ டீக்கையாச்சே, இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்னு பயப்பட வேண்டாம். தத்துவ பதவி, ரகசிய பதவி அப்படின்னு ரொம்ப சாமான்யமாக இருக்குது. ஐயோ இது என்ன தத்துவ பதவி, தத்துவ நவநீதம், தத்துவ மாத்திருகை அப்படின்னு ரொம்ப சின்ன கிரந்தம், இது என்ன அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு நியாய பரிசுத்தி, நியாய சித்தாஞ்சனம், தத்துவ முக்தா கலாபம் அப்படிலாம் இருக்குது. அதனால் எல்லாருக்கும் திட்டமாக இருக்கிறவளுக்கு ரகசியத்திரயசாரம் இருக்குது. இந்த மாதிரி அந்த ரகசியத்திரயசாரமே விபுதாளா பண்டிதாளாக இருக்காள அவளுக்கும் அது கொள்ளமாளா இன்ப வெள்ளம் தரா மாதிரி அதிலேயே தோண்ட தோண்ட பெரிய அர்த்தங்கள்லாம் புதைஞ்சிருக்கு. தோண்ட தோண்ட எடுக்க முடியும். ரகசியத்திரயசாரம் சாமான்யமாக மேலோட்டமாக படிச்சுட்டு தான் காலக்ஷேபம் பண்ணி மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப இன்ப மாதிரியாக இருக்கும். ரொம்ப மேதாவிகளாக இருக்கவா அதை ரொம்ப குறைஞ்சி பார்த்தாள்னா அதில் சகல சாஸ்திரார்த்தமும் உள்ளே இருக்குது அப்படின்னு அவள் ஆனந்திப்பாள். அதாவது குடைந்து நீராடுறதுன்னு சொல்கிறாள், அந்த மாதிரி அவகாகிப்பா. அவள் சாதாரணமாக இருக்கணும், இன்பம் மாறி பொழிகிற மாதிரி இருக்கும். அதாவது இன்பம் மழை பெய்கிற மாதிரி பொழிஞ்சால் எப்படி அவன் சொல்லுவான், அவள் அப்படி இல்லை, நீர்நிலையில் போய் ஆழத்தில் போய் குடைஞ்சி நீராடுறாளே அந்த மாதிரி அவள் அப்படியே. அந்த மாதிரி எல்லா விதமான கிரந்தமும் இருக்கிறதுனால அவருக்கு பரத்வே சதி சௌலபியம், எல்லாரும் அவர் அண்டும்படியாக பரத்வே சதி சௌலபியம், எல்லாருக்கும் அவர் தஞ்சமாக புகழாக இருக்கார் அப்படின்றத காண்பிக்கிறது கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ரெண்டு அடமொழியும். அதில் ஆச்சாரியாளுடைய குணம் இந்த மாதிரி இருக்கணும், பரத்துவமும் சௌலபியமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பரத்துவ உபயுக்தமான 7 குணங்களும் சௌலபிய உபயுக்தமான 7 குணங்களும் ஞாசவிம்சதி முதல் ஸ்லோகத்தில் சித்தம் சத் சம்பிரதாயே அப்படின்றதுல சொல்கிறார். அதில் பரத்துவ உபயுக்தமான 7 குணங்களை தாமதி அனுபவிச்சுட்டோம். சௌலபிய உபயுக்தமான குணங்களில் 2 அனுபவிச்சுட்டு முதல் குணமாக இருக்கக்கூடிய சமய நேதையா சாது விருத்தியா சமேதம், அந்தந்த காலத்துக்கு ஏற்ப அவனுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான சாது விருத்தி நல்ல அனுஷ்டானங்களை கொண்டிருக்கிற அவன் ஆச்சாரியன். அப்படி இருக்கக்கூடிய எல்லாமே நல்ல அனுஷ்டானம்தான். நல்ல அனுஷ்டானம் எப்படி சொல்லலாம்னு நான் சந்தேகம் வரக்கூடாது. அவன் நிலைமையில் அது நல்ல அனுஷ்டானம். ஒரு குழந்தை இருக்குது, அது சாமான்யமாக சாப்பிட்டுட்டு கையெல்லாம் சாதாரணமாக தொடச்சிட்டு சுத்தமாக இருக்குதுன்னா அது வரையில் அதுக்கு நல்ல அனுஷ்டானம். அதே பெரியவான மாதிரி இருந்துட்டா போருமா? இல்லை, முதல்ல நல்ல ஜலத்தில் கையெழமணும். அது சாதாரணமாக வெளியில் வச்சுருக்க ஜலத்தில் கையெழம்புறது. இவாள்லாம் வெளில வச்சுருக்க ஜலத்தில் கையெழம்பக்கூடாது. அதுக்குன்னு இருக்கக்கூடிய பரிசுத்தமான ஜலத்தில் தான் கையெழமணும். சாப்பிட்டா உட்காந்து சாப்பிட்ணும், அது பண்ணணும். அதுக்கப்புறம் முன்ன ஆச்சமனம் பண்ணணும், பின்ன ஆச்சமனம் பண்ணணும், கையெழம்பிக்கணும், இதெல்லாம் இருக்குது. அப்போ அது பண்ணலையே, அது நல்ல ஒழுக்கம். அதுக்கு அது நல்ல ஒழுக்கம். அது அப்படியே தலையை சொரிஞ்சுட்டு அப்படியே எச்ச பண்ணிட்டு சாப்பிட்டு இல்லாமல் அது எச்ச பண்ணாது அப்படி சாப்பிட்டுட்டு கையெழம்பிக்கிறது அப்படின்னா இல்லை, அதனால் எச்ச பண்ணால் சாப்பிட முடியாது அப்படின்னா எச்ச பண்ணி சாப்பிட்டுட்டு கையெழம்பிக்கிறதுனா அதுக்கு அது அனுஷ்டானம் போச்சு. அது நல்ல அனுஷ்டானம். அதுக்கு சரி. இதில்
மேல் குணம் என்னன்னா சமய நேதையா சாது விருத்தியா சமேதம் டம்பாசூயாதி முக்தம். அந்த ரெண்டாவது குணத்துக்கு முக்குரைஷிங்கிற ஏதோ கொஞ்சம் போகிறோம் திங் மாத்திரம் அனுபவித்தோம். அவருடைய குணம் சொல்லி மாளாது. அது பெருமாளுக்கு கூட அந்த மாதிரி குணங்கள் இருக்குமான்னு தெரியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த குணம். இந்த 14 குணங்களுமே முக்குரைஷிங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது ஆழ்ந்து அனுபவிச்சவாளுக்கு அந்த ரசம் தெரியும். எல்லாருடையுமே இருக்கும், எல்லார் ஆச்சாரிய இடத்துலையும். பிரசங்காத்து ஒன்று சொல்லிடுறேன். இப்போ லோகத்தில் ஆச்சாரியால் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பெரியவர் ஒருத்தர் என்னை கேட்டார், ஆச்சாரியாளுக்கு இந்த குணம் இருக்குது அந்த குணம் இருக்குதுன்னு 1000 குணம் சொல்கிறாரே, அது 1000 குணம் இல்லை, இந்த 14 குணமெல்லாம் இந்த மாதிரி இப்போ இருக்கிற ஆச்சாரியாலாம் இருக்காளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அவருக்கு என்ன எண்ணம் அப்படின்னா, எல்லாரும் ஆசா பாசங்களை உடைய ஆச்சாரியால் தான் இருக்கா, நம்ம போல் அவளுக்கு ஆசா பாசம் தானே இருக்குது அப்படின்னு அவருடைய எண்ணம். அந்த நோக்கத்தில் யாரை பார்த்தாலும் அவருக்கு என்ன தோன்றது அப்படின்னு சொன்னால், அவர் ஆச்சாரியாளுக்கு மதிப்பு கொடுக்குறார், இல்லைன்னு சொல்லலை, அவர் மதிக்கிறவர் தான், அதாவது ஆச்சாரிய பிரதிபக்தி கொண்டவர் தான். ஆனால் இந்த குணங்கள்லாம் ஆச்சாரியாளத்தில் இருக்குது அப்படின்னு நீ சொல்கிறே, இந்த குணங்கள் மொத்தம் ஆச்சாரியாளத்தில் இருக்குதா அப்படின்னு கேட்டார். இல்லை இல்லையே அப்படின்னு. ஆனால் அவள் உயர்ந்தவாள், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த 14 குணங்கள் கொண்டவா ஆச்சாரியாள் அப்படின்னு சொல்கிறது ஒத்துக்க முடியல அவருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, பூர்வபக்ஷம் நல்லா புரியறதுக்காக சொல்கிறேன். அதான் அவருடைய எண்ணம். நான் சொன்னேன், ஒருத்தர் 4 கம்பெனியில் இதுவாக இருக்கார். ஒரு கம்பெனியில் அவர் தான் ஓனர் ஆஃப் தி கம்பெனியே, ஓன் ஃபார்ம். அது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அதில் இவர் சேர்மன் எம்டி அந்த மாதிரி இல்லை, அவர்தே சொந்த கம்பெனி. அது அந்த கம்பெனியும் பெரிய கம்பெனி அல்ல, அப்படி இருக்குது. அந்த கம்பெனியில் அவர் அன்லிமிட்டடாக கையெழுத்து போடலாம், பாஸ் ஆகும். செக்கு அன்லிமிட்டடாக கையெழுத்து போடலாம், எத்தனை கோட்டிக்கு வேணாலும் போடலாம், செக் இஷ்யூ பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் அவர் சேர்மனாக இருக்கார். அதில் அவருக்கு 2 கோடி வரையில் போடலாம். அதுக்கு மேலே ஓணுன்னா ஜாயிண்டில் சேர்மன் கம் எம்டி, சேர்மன் கம் அதர் டைரக்டர் அப்படின்னு ஜாயிண்டில் போடலாம். அப்போ தான் அது அன்லிமிட்டடாக போட முடியும். இன்னொரு கம்பெனியில் அவருக்கு 1 கோடி அப்படின்னு இருக்குது, அங்கே எம்டியாவோ என்னமோ இருக்கார், அப்படின்னா 1 கோடி போட முடியும். அங்கே அன்லிமிட்டடாக போடலாம். இன்னொரு இடத்துல அன்லிமிட்டடாக போட்டால் யாரோ கூட இருக்கணும். இதில் ஒரு அப்படின்னா இதை மாறி பண்ணால் 1 கோடி போட வேண்டிய இடத்துல பை மிஸ்டேக்காக 1 கோடி 1 ரூபா போட்டால் கூட செல்லாத போயிடும். அதே மாதிரி 2 பேரும் சேர்ந்து நிறைய போட வேண்டிய கம்பெனியில் இவர் மாத்திரம் போட்டார், இன்னொருத்தர் போடலை, விட்டு போச்சுன்னு சொன்னால் இவர் தான் 2 பேரில் ஒருத்தராச்சே அப்படின்னு பாஸ் பண்ண மாட்டான், அப்பவும் போயிடும். அந்த ஒரு கம்பெனியில் தான், அதாவது ஃபார் தட் கம்பெனி அப்படின்னு சொல்லி இவர் கையெழுத்து போட்டார்னா அந்தந்த கம்பெனியில் என்ன சொல்லியிருக்கோ அதுதான். ஒரு அதே எல்லாமே ஒரே பேங்க்கில் தான் இருக்குது அக்கௌண்ட் இருந்தால் கூட, ஆனால் இவர் கொடுக்குற செக்கில் அந்த பேங்கர் என்ன பண்ணுவான், அவருடைய போஸ்ட்டை பார்த்து எந்த கம்பெனிக்கு ரெப்ரசன்ட் பண்ணி போட்டிருக்காருன்றதை பார்த்து தான் அதை தீர்மானம் பண்ணுவான். அதுபோல தான் இப்போ இருக்கிற ஆச்சாரியாள்லாம் இருக்காளே, இது பல தடவை சொல்லியிருக்கேன். இப்போ இருக்கிற ஆச்சாரியாள்லாம் நமக்கு ஆச்சாரியராக இருக்கக்கூடியவாள் எல்லாரும் பகவத் பக்தாள், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, பாகவதாள். அந்த பாகவதாளில் சில பேர் ஆச்சாரியகம் பண்ணுறா. அந்த ஆச்சாரியகம் பண்ணச்சே
எல்லாருக்கும் ஆச்சாரியன் இல்லை. ஒரு சில பேருக்கு சில ஆச்சாரம். இப்போ நமக்கு ஒரு ஆச்சாரியன் இருக்கார், இல்லை நம்மோட கூட இருக்கிற ஒரு 10 பேருக்கு, ஒரு குரூப்புக்கு ஒரு 1000 பேருக்கு ஆச்சாரியனாக இருக்கார். அவர் மற்றவாளுக்கெல்லாம் யார்? அவர் பாகவதர் மாத்திரம்தான். பாகவதர்ன்றது யார்? இங்கே இருக்கக்கூடிய பத்த ஜீவனில் பெருமாளை பரதெய்வமாக நினச்சி அவனை தொழக்கூடியவாள் பாகவதாள், பகவத் பக்தாள். அந்த பகவத் பக்தாளில் சில பேர் ஆச்சாரியம் பண்ணுறாள். அந்த ஆச்சாரியம் பண்ணுறவாள் இடத்துல பெருமாள் அவளுடைய சரீரத்தில் பெருமாள் சாக்ஷான் நாராயண தேவா கிருத்வா மர்த்திமயந்தனுன்னு அந்த சரீரத்தில் எம்பெருமான் குடிகொண்டிருக்கான். அப்படின்னு சொன்னால் இவர் அதான் சொன்னேன், ஒரு கம்பெனியில் அன்லிமிட்டடாக கையெழுத்து போடலாமோ இல்லை, அதுபோல் நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம், நமக்கு ஆச்சாரியனாக இருக்கார், நம்ம குடும்பத்துக்கு அவர் ஆச்சாரியன்னு சொன்னால் மீதி பேருக்கெலாம் அவர் பாகவதர் தான். அப்போது நம்ம குடும்பத்தில் நாம் அவரை சேவிக்கச்சே இந்த 14 குணங்களும் கொண்டவராக இருப்பார். மற்றவாளுக்கெல்லாம் இந்த 14 குணம் கொண்டவராக இருக்க மாட்டார். மற்ற கம்பெனியில் ஃபுல் செக் போட முடியுமா? இன்னொருத்தரோட ஜாயிண்ட்டாக தான் போட முடியும், இல்லைன்னா ஒரு லிமிட்டடில் தான் போட முடியும். அதுபோல் எந்த இடத்துல அன்லிமிட்டடாக போட முடியும்? சொந்தமாக இருக்கிற இடத்துல. அதாவது சிஷ்யன் விஷயத்தில் அந்த ஆச்சாரியன் இந்த 14 குணம் கொண்டவராக இருப்பார். மற்ற இடத்துல வரைச்சு அந்த குணங்கள்லாம் இல்லாதவராக சாதாரணமாக இருக்கக்கூடிய பாகவதராக இருப்பார், ஒரு திட்டமான குணங்களை கொண்டவராக இருப்பார். அதனால் சிஷ்யன் என்ன பண்ணணும்? அந்த கம்பெனியினுடைய எம்ப்ளாயெலாம் என்ன பண்ணுவான்? ஐயோ இது பெரிய செக்காச்சே, இவர்கிட்ட கொடுக்கலாமான்னு யோசனை பண்ணுவானே. ₹1 எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் அந்த கம்பெனி விற்கிறதானா கூட மொத்த அமௌண்ட்டுக்கும் கூட கையெழுத்து போடலாம். அங்கே ஒர்க் பண்ணுறவன் என்ன பண்ணுவான்? அவருக்கு அன்லிமிட்டெட் பவர் இருக்குன்னு தான் அப்படி தான் அவன் ஒர்க் பண்ணி அவர்கிட்ட செக்கெல்லாம் வைப்பான். அது சின்ன செக்காக இருந்தாலும் பெரிய செக்காக இருந்தாலும், ஆனால் அவருக்கு மதிப்பு அன்லிமிட்டடாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தான் ₹1000 செக்கையும் வைப்பான், ₹1,00,00,000 செக்கையும் வைப்பான், ₹5,00,00,000 செக்கையும் வைப்பான். அந்த மாதிரி சிஷ்யன் நம்முடைய ஆச்சாரியன், அவர் இந்த குணங்கள்லாம் கொண்டவர் அப்படின்னு சேவிக்கணும். அந்த குணங்கள் அந்த சிஷ்யனுக்கு தெரியும். இப்போதோ உதாரணத்துக்கு வில்வல் ஐஷங்கர் ஒருத்தாந்தம் சொன்னேன், சரணாகதி பண்ணிக்கணும்னு வந்தான். வேண்டாம், நீ காலக்ஷேபம் பண்ணு, கொஞ்சம் காலக்ஷேபம் பண்ணி, உங்கள் தாத்தாவை போல இல்லைன்னா கூட அப்படின்ற ரீதியில் அது பண்ணு. இன்னொருத்தர் நான் வரலன்னா கூட நீ பண்ணிக்கோன்னார். அதனால் ஆச்சாரிய பிரதிபக்தி வந்துடுத்து. ஆச்சாரியன் மேலே ஆச்சரியமாக பாட்டுலாம் எழுதுகிறார். பாட்டு எழுதி ஏதோ 4 பக்கம் 10 பக்கம் புஸ்தகம் போடலை, அதை நூற்றுக்கணக்கான பக்கத்தில் புஸ்தகம் போட்டு நூற்றுக்கணக்கான வண்ணப்படம் போட்டு ஒரே சமயத்தில் பல கோணங்களில் எடுத்து அப்படி தொழக்கூடிய ஒரு சன்னிவேஷம் வந்துடுத்து. அந்த ஆச்சாரியனுடைய ஈர்ப்பு, அந்த ஆச்சாரியன் இடத்துல அவருக்கு பக்தி வந்துடுத்து. நமக்கு அவர் சம்பந்தம் இல்லைன்னா நாம் என்ன பண்ணுவோம்? நமக்கு அந்த 14 குணங்கள் அந்த மாதிரி தெரியாது, அவர் மாதிரி அவ்வளோ ஈடுபாடு வராது. அவருக்கு வந்துடுத்து ஈடுபாடு. அதனால் ஆச்சாரியாளுக்கெல்லாம் இந்த குணங்கள்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்கறது ஒரு விதத்துக்கு சரின்னு சொன்னால் கூட அது ஆராய்ந்து பார்க்காம அறிவிலியான கேள்வி தான் அது. சரி, எல்லாருக்கும் அது தெரியாது. அதனால் யாருக்கு அவர் ஆச்சாரியனோ அந்த சிஷ்யனுக்கு இந்த 14 குணங்கள் நிரம்பினவராக அவர் தெரிவர். மற்றவாளுக்கு நம்ம போல தான் அவரும் ஒரு சுவாமி, ஆசாபாசங்கள் உடையவர் அப்படின்னு. சரி, இதில் நமக்கு ஒரு கிளாரிட்டி, அதாவது தெளிவு வேணுன்றதுக்காக இந்த விஷயத்தை இன்றைக்கி சொன்னேன். இப்படியே ஒருத்தர் கேட்டதை நான் தப்புன்னு சொல்லலாம், ஆனால் தப்புன்னு சொல்லலை. ஏன்னா அவருக்கு அது தெரியலை, அதனால் கேள்வி கேட்டிருக்கார். ஏன்னா லோகத்தில் மொத்த பேர் அப்படி தானே இருக்கா பார்வைக்கு. அதனால் ஆனால் சிஷ்ய வர்க்கத்துக்கு அந்த மாதிரி அவர் தெரியவே மாட்டார். அந்த சிஷ்ய வர்க்கங்களுக்கு மாத்திரம் ஆச்சரியமான ஞானக்கண் இருக்கும். ஆச்சாரியனுடைய உபதேசத்தினால அவள் அந்த ஆச்சாரியனை அப்படி கொண்டாடுவார். சரி, இதானா விட்டு ஜித விஷய கணம் அதுக்கு அடுத்தது
டம்பாசூயாதி முக்தம் ஆனவுன்னா விட்டு ஜித விஷயகணம். இப்படி டம்பம் அசூயாதிகள்லாம் இல்லைன்னா கூட அவன் பொறாமையே யார் இடத்துலையும் படமாட்டான்பா, தற்பெருமையும் அடிச்சுக்க மாட்டான். ஆனால் வந்துட்டே இருப்பான். கோவிலுக்கு போகலான்னுவான். ஒரு சினிமா போஸ்டரை பார்த்துட்டான்னு நான் ரொம்ப அந்த காலத்து ரீதியாக சொல்கிறேன். இந்த காலத்தில் போஸ்டர்னா கேஸ்டர்னா எல்லாத்துலேயும் கையிலேயே செல்லில் அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அவளுக்கு எல்லாம் தெரியுது. இருக்கட்டும். அந்த போஸ்டரை பார்த்துட்டான்னா இத்தை விட்டுட்டு அந்த சினிமாவுக்கு போயிட்டு வரேன்ட்டு போயிடுவான். அதே மாதிரி இப்படி போயிட்டே இருப்பான். கோவிலுக்கு போகிறேன்னு கை காலெலாம் அலமின்னு வந்துட்டே இருப்பான். அந்த ரூட்டு மாதிரி கொஞ்சம் அந்த லாலா கடை வழியாக போனால் அங்கே இருக்கிற பதார்த்தத்தை வாங்கி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அது உள்ளே நுழைஞ்சிடுவான். அப்புறம் பெருமாளை சேவிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ரெண்டு சொன்னேன். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. விஷயங்களை ஜெயிச்சவராக இருக்கணும். விஷயம்னா விஷயம் ஒன்று ரெண்டு இல்லை, விஷய கணம், விஷய கூட்டங்கள். அதாவது பாட்டு கேட்குறதோ, இல்லை வாசனை பொருளை நுகர்றதோ, இல்லை வாய்க்கு ருச்சியாக சாப்பிட்றதோ, இல்லை ஸ்பர்சம் சுகமான ஸ்பர்சமோ, எல்லாம் நல்லா இருக்கணும். அது கண்டதை கண்டதை பார்த்துட்டு, கண்டதை கேட்டுண்டு, கண்டத்தை நுகர்ந்து, கண்டத்தை சாப்பிட்டு இப்படிலாம் இருக்கவே கூடாது. இந்திரியங்களை புலன்களை வென்றவராக இருக்கணும். புலன் போனபடி நடக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஜித விஷயகணம் தீர்க்கபந்தும். தீர்க்கபந்து அதாவது ஆச்சாரியாலாம் பொதுவாக ஒருத்தர் உபகாரம் பண்ணால் என்ன பண்ணுவா, சரி நீ என்னப்பா நம்ம ஊருக்காரன் பையன், நீ வந்திருக்க, நீ படிக்கணும், உனக்கு படிக்கிறதுக்கு நான் காலக்ஷேப் அது இது தந்துடுறேன்பா, ஆனால் நீ எங்கேயானா தங்கிக்கோ, எங்கேயானா பண்ணிக்கோ. இவனுக்கு அவுட் ஹவுஸ் இருக்கும், அது இருக்கும், அவுட் ஹவுஸில் கூட அவன் தங்க வைக்கலாம், இல்லை வீட்டிலே தங்க வைக்கலாம், அது வீட்டிலே தங்க வைக்கணும். ஆனால் என்ன பண்ணுவான், நீ எங்கேனா பார்த்துக்கோ, உனக்கு பைசா மாத்திரம் நான் இவ்வளோ தந்துடுறேன்பா, ஃபீஸ் கட்டிடுறேன், அது இது ஓணுன்னா இங்கே நீ தங்கிறதுக்கு கூட கொஞ்சம் எதனா வாடகை கூட தந்துடுறேன், நீ எதனா பண்ணிக்கோ, எதனா பண்ணு அப்படின்னு சொல்லிவிடுவான். ஆனால் அவன் உபகாரம்தான் பண்ணுறான், ஆனால் அது தீர்க்கமான உபகாரம் இல்லை. அதுபோல் இங்கே இருக்கிறவா பண்ணுறதெல்லாம் தீர்க்கமான உபகாரம் இல்லை. இப்போ ஆச்சாரியால் என்ன பண்ணுறா, மோட்சத்துக்கு உண்டான உபாயத்தை நமக்கு பண்ணி வைக்கிறா. அதனால் மோட்சத்தை நாம் பெறுறோம். மோட்சத்துக்கு உண்டான பிரபத்தியை பண்ணி வைக்கிறா, அதனால் நாம் மோட்சத்தை பெறுறோம். அதோடு நிற்கிறதில்லை. ஆச்சாரியால் யார்? பெருமாள் தான் நம்ம ஆச்சாரியனா நம்ம கை தூக்கி விடுறான் ஆச்சாரியனுடைய தனுவில் அதனால் பெருமாள் என்ன பண்ணுறா, மோட்சத்தை கொடுக்குற அரிஹி அபவர்க பிரதோ அரிஹி சரீர ஆரோக்கிய அர்த்தாம்ச போகாஞ்சைவ அனுஷங்கிகான் ததாதி தியாயினாம் நித்தியம் அபவர்க பிரதோ ஹரிஹி அப்படின்னு அபவர்க்கம் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஹரிஹி சரீர ஆரோக்கியம் என்ன, அர்த்தம் என்ன, போக பொருள்கள் என்ன, எல்லாத்தையும் கொடுக்குறான். எப்படி? அதனுடைய தொடர்ச்சியாக கொடுக்குறான். நாளைக்கு மோட்சம் கொடுக்க போகிறவன் இன்றைக்கே இதெல்லாமும் நமக்கு தரான் அப்படின்னு. இதை பற்றி நாம் விரிவாக முன்னே இது பண்ணியிருக்கோம், அனுசந்தானம் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போது அதே போல தான் ஆச்சாரியாலும் என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால், மோட்சத்துக்கு உபாயத்தை அனுஷ்டிச்சு வச்சது மாத்திரம் இல்லை, இங்குற்றைய காலத்தில் நாம் நன்னடத்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு. நன்னடத்தைன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, அதாவது அவனுக்கு எவ்வளோ தகுமோ அந்த அனுஷ்டானங்கள்லாம் நீ இப்படி இரு அப்படின்னு சொல்லுவார். அது மாத்திரமில்லை, பெருமாள் எப்படி சரீர ஆரோக்கிய அர்த்தம் போகம்லாம் தராளோ, இந்த சரீர பிரயுக்தமாக இருக்கிறதுக்கு கூட அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவாள் சிஷ்ய வர்க்கங்களுக்கு. அதுதான் தீர்க்கபந்தும். தொடர்ந்து அவன் பண்ணிகிட்டே இருப்பான். இதுக்கும் முக்குரைசிங்கிற போல ஒரு உதாரணம்.
முக்கூர் ஐசிங்கர் யாருக்காக இருந்தாலும் சரணாகதி பண்ணி வச்சுட்டாருன்றது மாத்திரம் இல்லாமல், அதாவது பொன் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணணும், அங்கே இட வசதி இல்லை, அது இல்லை, இதெல்லாம் நீ மடத்துலையே பண்ணிக்கோ, நான் பெருமாளம் செய்கிற தான் பெருமாளம் செய்கிற அதில் ததியார் ராணியை பார்த்து உண்டுலாம். மீதி ஏதோ கல்யாணத்துக்கு எதனா ஓணுன்னா கூட எதனா கொடுத்து பண்ணுவேன். அதாவது இடம் சாப்பாடு ரெண்டும் பெருமாளோட, நீ மடத்தில் பண்ணிக்கோ அப்படின்னுவார். அந்த மடத்தில் பண்ணுறதுக்கு யோஜனை பண்ணுறவங்களாம் வெளில பண்ணிப்போம், அது வேறு. நாம் பெரிய இதில் கல்யாணம் பண்ணுறதுல பட்டாட்டோமா டாம்பியமாக பண்ணணும்னு நினைக்கிறோம், அங்கே போகிறோம், அதுக்காக அவர் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, என்னால் கல்யாணம் பண்ணுறதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னா மடத்தில் இடம் கொடுத்துருவார். மடத்தில் ததியாராணியில் கார்த்தால துத்தியோனம் கொடுக்குறத அந்த அவளுக்கு எதனா பெருமாளுக்கு அம்சம் பண்ணி பொங்கல் அந்த மாதிரி கூட பண்ணி கொடுத்துருவார். அதனால் ஆகார சௌகரியம் மடத்தில் இருக்குது. அப்படி முக்கூர் ஐசிங்கர் அனுகிரகம் ஒருத்தனுக்கு இல்லையா. அதாவது தீர்க்கபந்தும் அப்படின்றதுக்கு ஒருத்தன் திருடிட்டான் ஐசிங்கர் சன்னதியில். ஐசிங்கர் அக்ஷதை வச்சுருப்பார், அக்ஷதை வச்சுக்கக்கூடிய தட்டு, இன்னொன்று சம்பாவனை பண்ணுற தட்டு, 2 தட்டு, வெள்ளி தட்டு. அதை ஒருத்தன் திருடிட்டான். திருடிந்து யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவனை அடிக்கிறதுக்கு அது இது போனான், போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கறதுக்கு போனான். ஐசிங்கர் சாய்ச்சார், அவனை கூப்பிட்டார். என்ன பண்ணான்னு இப்போது கொஞ்சம் மறந்துடுச்சு, சரி இருக்கட்டும். அவனை கூப்பிட்டார், டே அடிக்காதரா அவனெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை இந்த ஊரை விட்டு அவன் போகிறதுக்கு, ஏன்னா இங்கே இருந்தால் கம்ப்ளைண்ட்டு அது இது யாருன்னா பண்ணிட்டாள்னா என்ன பண்ணுறது. அதனால் ஐசிங்கர் வானான்னு சொல்கிறேன். எவனோ ஒருத்தன் ஐசிங்கர் சொன்னான்னா நாம் கேஸ் கொடுத்துருவோம் போலீஸ் ஸ்டேஷனில் அப்படின்ட்டான்னா, அவன் இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு உண்டான துட்டு இதை கொடுத்து இந்த மாதிரிலாம் காரியம் பண்ணாதே அப்படின்னு அனுப்பிச்சுட்டேன். அதை அவன் அதுக்குள்ளேயும் விற்றுட்டான் போல இருக்குது. இல்லை, அனுப்பிச்சுட்டேன், இந்த ஊரை விட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்லிவிட்டு. ஏன்னா தட்டை அவன் திருப்பி கொடுத்துட்டானே கேஸ்லாம் இல்லாத பண்ணிவிடலாமே. அதனால் அவன் ஏதோ பண்ணிட்டான். அதனால் ஐசிங்கர் என்ன பண்ணார், ரூபாயை கொடுத்து அனுப்பிச்சிட்டார். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு அதாவது அவனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவாளை நீ கேஸ்லாம் கொடுக்காத போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பந்துவாக இருந்துட்டார், தீர்க்க பந்துவாக இருந்துட்டார். இன்னைக்கு அந்த ஆசாமி டெல்லியில், இன்னும் எங்கேயோ தெரில, டெல்லியில் இருக்கா போல இருக்கு, ஒரு பெரிய வேத பாடசாலையெல்லாம் வச்சு நடத்துகிறான் அப்படின்னு சொன்னான். அதாவது இங்குற்றைய நாளில் அவனை திருத்தி பணி கொண்டு தீர்க்க பந்துவாக அவர் இருக்கார். இந்த மாதிரி எத்தனையோ அவர் ஏதோ மோட்சத்துக்கு உண்டான காரியத்தை ஐசிங்கராக பண்ணுறாருன்றது மாத்திரம் இல்லை, இங்குற்றைய வாழ்வை செம்மையை ஆக்கிறதுக்கு வானேற போமளவும் வாழ்வுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ரீதியில் இன்னார் இணையார்னு பார்க்க மாட்டார். யார் கேட்டாலும் இந்த தீர்க்க எத்த வேணா சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த தயாள குணத்துக்கு தீர்க்க பந்து, இதுதான் தயாளும் தீர்க்க பந்துன்னு 2 சொன்னமோ இல்லை, அதுக்கு தான் இந்த தயாள குணம். இல்லை இதுக்கு முன்ன என்ன டம்பாசு ஜித விஷயகணம் தீர்க்க பந்தும் அப்புறம் தயாள குணம் இந்த 3ஐயும் சேர்த்து எல்லா குணமுமே அவருக்கு அனாயாசமாக சொல்லலாம். ஒரு பாட்டியம்மா 10 ரூபா ஐசிங்கர்கிட்ட கேட்டாராம். ஐசிங்கர் அடியனுக்கு 10 ரூபா அனுகிரகிக்கணும் அப்படின்னு. அதாவது சரி ஏதோ இல்லை போல இருக்குது அவளுக்கு, அதனால் கேட்குறா அப்படின்னு சொல்லிவிட்டு ஐசிங்கர் என்ன பண்ணாரா, 10 ரூபாயை கொடுத்தாராம் அந்த பாட்டியம்மாவுக்கு. உடனே அந்த பாட்டியம்மா வாங்கி அதை கண்ணில் வச்சுட்டு சந்தோஷமாக உடனே ஐசிங்கர் தட்டில் சமர்ப்பித்து சேவிச்சாளாம். என்ன இப்போ எங்கிட்ட வாங்கிட்டு திருப்பி எங்கிட்ட இல்லை. அதாவது இதுக்கு முன்ன ஒரு விற்த்தாந்தம் சொன்னால் அது சரியாக, ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் கட்டச்சே
அழகிசிங்கர் என்ன பண்ணார், ஒவ்வொருத்தரும் ஒரு 10 ரூபா தந்தால் கூட போகிறோம், கோபுரம் நிர்விக்னமாக ரொம்ப சுலபமாக நடந்துடும். இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் 10 ரூபா தந்தால் போகும் அப்படின்னு. ஒரு வீட்டுக்கு 10 ரூபா தந்தால் போகும் அப்படின்னு சொன்னார். ஒவ்வொருத்தரும் 10 ரூபான்னார். ஒவ்வொரு ரூபா கூட ஒரு சமயத்தில் எழுதியிருக்கார். எல்லாரும் ஒவ்வொரு ரூபா, ஒரு வீட்டுக்கு இல்லை, வீட்டில் 10 பேர் இருந்தால் 10 ரூபா, 5 பேர் இருந்தால் 5. அது மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு ரூபா தந்தால் கூட பெருமாளுக்கு சுலபமாக இருக்கும். இந்த 10 ரூபா தந்தால் பெருமாள் கைங்கரியம் நல்லா நடக்கும். ஆனால் அந்த பாட்டிக்கு வசதி கிடையாது 10 ரூபா சமர்ப்பிக்கிறதுக்கு. ஐஷிங்கர் உதாரர், தயாள குணம் படைத்தவர்னு அந்த பாட்டிக்கு தெரியுமான்றதுனால 10 ரூபாயை தனக்கு அனுகிரகம் பண்ணுற மாதிரி யாச்சகம் கேட்டார். அதை வாங்கிட்டார். இப்போ ஐஷிங்கர் அனுகிரகித்தார், அந்த துட்டு அவிழுது. இப்போ என்ன பண்ணால் திருப்பி அதை ஐஷிங்கர்கிட்ட, இல்லை இது கோபுரத்துக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக தான், எங்கிட்ட பணம் இல்லை, அதனால தான் ஐஷிங்கரை அனுகிரகம் பண்ணும்படியாக பிரார்த்தித்தேன் அப்படின்னாலாம். இப்போது அந்த பாட்டிக்கு இந்த இப்போ சாதாரணமாக இருந்தால் என்ன பண்ணுவா, இங்கே வாங்கி இங்கேயே தந்துட்டுருக்கியா, இது பெரிய தர்மமா அப்படின்னு. அதை ஐஷிங்கர் ஸ்லாகிச்சு கொண்டாட வேற கொண்டாடினு அந்த குணத்தை. இந்த மாதிரி எத்தனையோ அவருடைய இதில், அதாவது ஒரு சமயத்தில் திருநக்ஷத்திரம் லட்டு, இப்போல்லாம் லட்டு தூள் தான் சாய்க்கிறான்னு நினைக்கிறேன் எல்லா இடத்துலையும். இந்த இதெல்லாம் கூட, ஏன்னா முழு லட்டு போட்டால் சாப்பிட்றவா இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அது சின்னதாக இருந்தால் கூட இருந்துட்டு போட்டோம். முழு லட்டு ஒரு அந்த காலத்தில் கொஞ்சம் சுமாராக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்காது. இப்போ திருப்பதியில் க்யூவில் கொடுக்குறானே அது மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்காது. அதை போல் 2 பங்கு 3 பங்கு இருக்கும் கிட்டத்தட்ட லட்டு. 2.5 பங்கானா இருக்கும் நிச்சயமாக அந்த காலத்தில். அந்த லட்டை சில பேர் சாப்பிட முடியாதவா இலையிலேயே வச்சு அப்படியே இலை தூக்கி போட்டுட்டா. அந்த இதை வந்து அந்த லட்டை இதை நாய் அது இதெல்லாம் சாப்பிட்றது, அதை பார்த்துட்டு இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிறதே இப்படியா ஒரு இது பண்ணுவாங்க. அதுக்கு ஐஷிங்கர் சாட்சிது என்னென்னா, அதுகளுக்கெல்லாம் ஒரு பாக்கியம், நாம பெருமாள் பிரசாதம் லட்டு கொடுக்க போகிறோமா, இல்லை அப்படின்னு. அதே மாதிரி இந்த நாயெல்லாம் குட்டி போட்டால் ஒரு குட்டி அது சாப்பிட்டுடுமா, பத்தியம் மாதிரி 4 குட்டி போட்டால் ஒரு குட்டியை சாப்பிட்டுடுமா. அந்த அதுக்கப்புறம் தான் அதுக்கு அந்த களைப்பு அது இது போகும். அது ஒரு வைத்தியம் மாதிரி, அது ஏதோ பெருமாளுடைய பகவத் சங்கல்பத்தில் அந்த மாதிரி ஒரு. அதனால் ஒரு கைங்கரியபராள்கிட்ட இந்த நாய் குட்டி போட போகிறது ஆசிரமத்தில் பின்னால் இருக்கிற நாய் அப்படின்றத தெரிஞ்சுட்டு, ஆற்றுல பழையது வச்சுக்கோடா அப்படின்னு சொல்லி ஆற்றுலேருந்து பழையதை கொண்டு வர சொன்னாராம். அது குட்டி போட்ட உடனே, அந்த நாய் குட்டி போட்ட உடனே அந்த பழையதை அதுக்கு போடு கொண்டு வந்து அப்படின்னு. உடனே அந்த நாய் என்ன பண்ணிது, அந்த பழையதை சாப்பிட்டு தான். இந்த குட்டியை வந்து அது சாப்பிடவே இல்லை. அதுக்கு அந்த சமயத்தில் ஆகாரம் கிடச்சுட்டதுனால அதுக்கு சரியாக போடுச்சு. அதனால் ஒரு ஜீவனை பழைக்க வச்சார். ஒரு இதெல்லாம் வந்து நாய் தான், அது போக வேண்டியது தான் இல்லை இருந்தால் கூட, அது வந்து அந்த நாய் சாப்பிட்டு அது உயிர் போகாதபடி அதை இந்த மாதிரி ஏதோ பல விஷயம். யாருன்னா பாதராத்திரியில் வந்தாள்னா சன்னதிக்கு கூட்டமாக வந்தால், கூட்டமாகவோ உத்தராவோ வந்தால் பிரத்யேகமாக அவள் சாப்பிடலை, மடத்துக்கு தான் சாப்பிட வரணும்னு அந்த காலத்தில். இப்போல்லாம் மாதிரி எங்கே பார்த்தாலும் உள்ளே நுழைஞ்சு சாப்பிட்டு வரவா கிடையாது. இங்கே பெருமாள் பிரசாதம் கிடைச்சா கூட இந்த தொத்தியோனமெல்லாம் வேண்டாம், நாம் போகிற வழியில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போகிற காலம் இது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி கண்ட இடத்துலையும் உள்ளே நுழைய மாட்டா. அதோடு கூட பெருமாள் பிரசாதம் கட்டாயம் கிடைக்கும்னு நினச்சிட்டு வர, அதில் வரைச்சே அகாலம் ஆகிடுறது. அப்படி வந்தாள்னா இங்கே எல்லாம் ஆயிடுத்துன்னா இருக்கும், இருக்கிறத கொடுப்பா. அப்படி இல்லை ஆயிடுத்துன்னா கூட புதுசாக பண்ணி தரும்படி அந்த கைங்கரியபராளை நியமிப்பார்.
அந்த கைங்கரியபராளுக்கும் ஒரு உற்சாகத்துக்காக பாதராத்திரிக்கு வராயம் எல்லாம் என்ன அப்படின்னு அழுத்துண்டே பண்ணக்கூடாது இல்லை, அதுக்காக அவளுக்கு ஒரு சன்மானம் ஒரு 10 ரூபா கொடுப்பார். அந்த காலத்தில் 10 ரூபான்னா பெருசு. மாத சம்பளமே 35 ரூபா, 10 ரூபான்னா என்னாச்சு சொல்கிறேன். அந்த மாதிரியான காலம். அந்த காலத்தில் இந்த மாதிரி யாருன்னா அக்காலத்தில் வந்தாள்னா ஒரு கைங்கரிய பரனுக்கு யார் சுத்தனாக இருக்கானோ, அதாவது படுகையெல்லாம் படுத்துக்காது இருக்கானோ அவனை கூப்பிட்டு நீ அவளுக்கு பண்ணி கொடு அப்படின்னா அவளும் சந்தோஷமாக பண்ணி தருவா, எதையும் எதிர்பார்க்காது தான். ஆனால் ஐஷிங்கிறோம் அவளுடைய சந்தோஷம் அப்படியே இருக்கணும், அதே மாதிரி சந்தோஷமாக எப்பவும் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் கைங்கரியம் பண்ண உடனே பாரிதோஷிகமாக அவளுக்கு 10, 5 என்ன கொடுக்கணுமோ அது அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அனுகிரகித்தாகும். இந்த மாதிரி தீர்க்கபந்தும் தயாளும் அப்படின்றதெல்லாம் அதாவது பூர்வாசிரமத்திலேயே ரொம்ப சாதாரண குடும்பம், ஏழ்மையான குடும்பம் தான் ஐஷிங்கர் குடும்பம். அப்படி இருக்குச்சே இந்த ஐஷிங்கர் மாத்திரம் இல்லை, இந்த ஐஷிங்கருக்கு அம்மாவனுடைய தங்க ஆத்துக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தியா இருக்கார், அவர் 42ஆம் பட்ட ஐஷிங்கர். 44ஆம் பட்ட ஐஷிங்கருடைய அம்மாவனுடைய தங்க ஆத்துக்கார் 42ஆம் பட்ட ஐஷிங்கர் சித்தியா. அவரும் ரொம்ப ஏழ்மை, எல்லாருமே ஏழ்மையான குடும்பம். அதனால் அவர் உஞ்சி விருத்தி பண்ணி தான் சாப்பிட்டுருந்தார். உஞ்சி விருத்தின்னா ஸ்தோத்திர பாடம் சொல்லி சொம்பு எடுத்துன்னு போனால் வீதியில் அவவா அரிசி சேர்த்தாள்னா அத்தை கொண்டு வந்து பகவத் ஆராதனை பண்ணி இந்த மகானவர். சரி, அதனால் இவர் உபன்யாசம் பண்ணி எதனா சம்பாதிச்சுன்னு வரலான்னு எங்கன்னா ஊருக்கு போயிட்டு வந்தால் ஆற்றுக்கு வரத்துக்கு முன்னே வர வழியில் அப்போல்லாம் நடந்து வரைச்சே எத்தனையோ கிராமம் தாண்டி தானே வரணும். கிராமத்துக்குள்ளே போனாலும் போகாட்டாலும் கிராமத்துக்கு வெளியிலேயே வந்தால் கூட அவள் வயல் பக்கம் வயல்லாம் பார்க்குறதுக்கு வருவாளுள். அந்த மாதிரி யாருன்னா சந்தித்து ஒரு கல்யாணத்துக்கு, இது நடந்த விஷயம், ஒரு கல்யாணத்துக்கு இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணேன், ஒன்றும் இல்லை, இன்னும் ஒன்றும் ஏற்பாடாகலை, ஆனால் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா தான் வாங்கின்னு வந்த சம்பாவனையை அப்படியே கொடுத்துட்டு வெறுங்கையோடு ஆற்றுக்கு வந்தாராம். இந்த மாதிரி பல தடவை அந்த தயாள குணம் தீர்க்கபந்து அவளுடைய காரியம் நடக்கிற வரையில் அவளுக்கு ஒரு துணையாக இருப்பார், ஏதோ ஒரு லிமிட்டாக பண்ணிட்டு இருக்க மாட்டார். அப்படிலாம் கொண்ட மகான். அதனால் மேலே சொல்லிகிட்டே போனால் பன்னி உரைக்குங்கால் பாரதமாம் அப்படின்னு அலசி அலசி அவருடைய சரித்திரத்தை சொன்னால் அது இருக்கும். அதனால் இப்போ என்னாச்சு, தீர்க்கபந்தும் தயாளும் வரியந்தும் ஆயிருக்கு. ஸ்காலித்திய சாசிதாரம் ஸ்வபரஹிதபரம் அப்படின்ற 2 குணம் நாளைக்கு அனுசந்திப்போம். கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.